வணக்கம். கடந்த காணொளியில் நாம் பணி உயர்வுக்கான பட்டியல் எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்று பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை பதிவிட்டுள்ளது என்பதனை விரிவாக பார்த்தோம். இந்த காணொளியில் பதவி உயர்வுக்கு என்னெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லது நமக்கு தடையாக காட்டப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். முதலில் 17A ப்ரொசீடிங்ஸ் ஒருவர் மீது நிலுவையில் இருந்தால், அதாவது குற்றச்சாட்டு குறிப்பான அளவிலே இருந்தால் அது தடையில்லை. அவருக்கு பதவி உயர்வு பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் மிக விரைந்து அந்த 17A நடவடிக்கையில் ஒரு தண்டனையை அளித்து விடுவார்களேயானால் நமக்கு பதவி உயர்வு கொடுக்க மாட்டார்கள். இரண்டாவதாக 17B ப்ரொசீடிங்ஸ் 17B ப்ரொசீடிங்ஸ் சார்ஜ் மெமோ பெண்டிங் இருந்தாலே பதவி உயர்வுக்கு தகுதி இல்லை. மூன்றாவது, ஒருவர் மீது கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குமேயானால் வெறும் வழக்கு நிலுவையில் உள்ளது, பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது என்பதற்காக அவருக்கு பதவி உயர்வு அளிக்க மறுக்கக்கூடாது. அவர் மீது அந்த குற்ற நிகழ்வில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் வரையில், அந்த வழக்கில் குற்றச்சாட்டு குறிப்பான வழக்கில் வழங்கப்படும் நாள் வரை அவருக்கு பதவி உயர்வு பட்டியலில் சேர்க்க வேண்டும், தகுதி உள்ளது. சார்ஜ் ஷீட் கொடுத்து விட்டிருப்பார்களே ஆனால் பதவி உயர்வு பட்டியலில் சேர்க்க மாட்டார்கள். டிபிஏசி பிரிலிமினரி என்கொயரி நடத்தி கொண்டிருப்பார்களே ஆனால் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு நம் மீது தகவலாக வந்திருக்கும் அல்லது கம்ப்ளைண்டாக கூட வந்திருக்கும். அப்படிப்பட்ட வழக்குகளில் உங்களுடைய பெயர் கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும். தி preliminary investigation by DVAC cannot be a bar for promotion. ரைட், DVAC கன்சிடர் பண்ணிடுறாங்க, கமெண்ட்ஸ் பண்ணி உங்கள் மீது குற்றச்சாட்டு வழக்கினை அவர்கள் அனுப்பிவிடுவார்களேயானால், யாருக்கு? தி டிசிப்ளினரி அத்தாரிட்டிக்கு. அவங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் பண்ணுவார்கள். உங்களை குற்ற வழக்கு பதிவு செய்து விசாரிக்கலாம் என்று ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் பண்ணிவிடுவார்களேயானால் அந்த நாளிலிருந்து பதவி உயர்வுக்கு தகுதி இல்லை. அதுபோலவே தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்டு விடுவார்களேயானால் அந்த தற்காலிக பணி நீக்கப்படும் வரை டில் ரிவோகேஷன் ஆஃப் சஸ்பென்ஷன் பதவி உயர்வு பட்டியலில் சேர்க்க மாட்டார்கள். அதை போலவே தண்டனை ஏதேனும் வழங்கப்பட்டு நிலுவையில் இருந்தால், either pending or in currency of punishment, your name will not be considered in the promotion panel. அதையும் அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். வார்னிங் அப்படின்னு ஒருத்தருக்கு கொடுத்திருந்தார்களே ஆனால் அது நம்முடைய ஒழுங்கு நடவடிக்கை விதிகளின் கீழாக தண்டனை அல்ல என்பதனால் அவருடைய பெயரை சேர்க்க வேண்டும். சென்ஷூர் என்று கொடுத்திருப்பார்களே ஆனால் கூட அதனால் நமக்கு உறுப்பினருக்கு, அரசு ஊழியருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றாலும் கூட அவர்கள் அந்த சென்ஷூருக்கான தண்டனை காலம் 1 வருடம் என்று குறிப்பிட்டு பதவி உயர்வுக்கு தகுதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதைப் போலவே மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொன்று, இது ஆசிரியர்களுக்கு மிக பெருவாரியாக செய்யப்படுகின்றது. அதை போலவே கடைநிலை ஊழியர்களுக்கு செய்யப்படக்கூடியது. ரெக்கவரி என்பது தண்டனையே ரெக்கவரியாக 24 மாதங்கள் அல்லது 30 மாதங்கள் என்று இருப்பார்களேயானால், அந்த ரெக்கவரி பனிஷ்மெண்ட் இஸ் அண்டர் கோயிங், அண்டர் ப்ராசஸ், அண்டர் ரெக்கவரி இருந்தால் நம்முடைய பெயர் சேர்க்கப்பட மாட்டாது. அது எதுவரை? மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 24 months from the date of order. சப்போஸ் ரெக்கவரி 24 மாதங்களுக்கு மேலாக இருந்தாலும் கூட, ஈவன் ரெக்கவரி இஸ் பெண்டிங் ஆஃப்டர் 24 months, உங்களுடைய பெயர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று P&R துறையினுடைய கடிதம் லெட்டர் MS நம்பர் 54/S/2009 P&R டிபார்ட்மெண்ட் டேட்டட் 19/5/2009 தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் இது இப்போது அந்த துறையிலேயே இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. ரெக்கவரி பனிஷ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பட்டியலில் சேர்க்க வேண்டும். ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி சார்ஜஸ் அல்லது சார்ஜ் ஷீட் ஸ்டே ஆகிவிட்டது என்றால் சேர்க்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய அரசு அறிவுரைகளின்படி even if there is a stay of the charge memo, அவருடைய பெயரை சேர்க்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இவையெல்லாம் பெண்டிங் ஆர் பனிஷ்மெண்ட் இஸ் அண்டர் கோயிங் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியவை. பனிஷ்மெண்ட் எல்லாம் முடிந்து விட்டது, அந்த காலம் முடிந்து விட்டது, அதற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்றால், அரசு ஒரு புதிய ஒரு நிபந்தனையை நம் மீது திணித்திருக்கிறது. அதாவது செக் பீரியட். அந்த 5 ஆண்டு காலம் என்று இவர்கள் வரையறுத்துள்ள அந்த செக் பீரியட்ல உங்கள் மீது ஏதாவது தண்டனை பெற்றிருப்பீர்களேயானால், ஒழுங்கு நடவடிக்கையில் தண்டனை பெற்றிருப்பீர்களேயானால், அது முடிந்திருந்தாலும் கூட உங்களுடைய பேனலில் பெயர் சேர்க்கப்பட மாட்டாது ஓராண்டு காலத்திற்கு. Even after completion of your punishment has been completed, your name will not be included in the panel within the period of check period of 5 years. Right. அதே கிளாரிஃபிகேஷன் P&R கொடுத்திருக்க கிளாரிஃபிகேஷன்ல அடுத்த நிபந்தனை என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் ஒரு முறை ஓவர்லுக் ஆகிவிட்டால், செக் பீரியட் பார்க்கறதுல 5 year செக் பீரியட்ல எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய பெயர் ஒரு முறை மாற்றம் அடித்தல் பயணம் செய்து விட்டார்களே ஆனால், நீக்கம் செய்து விட்டார்களே ஆனால், இரண்டாவது முறையாக செய்யக்கூடாது. ஆகினால் செக் பீரியட் என்பது ஓராண்டு காலத்திற்கு உண்டு என்பது அந்த நிபந்தனையினுடைய விளக்கம். மூன்றாவது, அந்த விளக்கத்திற்குள்ளேயே இன்னொரு விளக்கம் இருக்கிறது. அது மிக முக்கியமான விளக்கம். அதாவது even the punishment is completed and within the check period of 5 years, நீங்கள் சொன்ன முன் நிபந்தனையின்படி ஓராண்டு காலத்திற்கு உங்களுடைய பெயர் சேர்க்கப்பட மாட்டாது என்பது நிபந்தனை. ஆனால் மூன்றாவது நிபந்தனையில் என்ன சொல்கிறார்கள் என்றால், கம்ப்ளீஷன் ஆன பிறகும் 5 year செக் பீரியட்ல உள்ளாகவே இருந்தாலும் கூட அந்த தண்டனை பெற்ற
குற்றச்சாட்டு குறிப்பாணையினுடைய நிகழ்வு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தால், if the misconduct relates to 5 years prior to the crucial date, அவருடைய பெயரை சேர்க்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளையும் P&R துறை தன்னுடைய கைட்லைன்ஸில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதனை சட்டப்பூர்வமாக விதிகளின் கீழாக கொண்டு வரவில்லை. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஃபுல் பெஞ்ச் சீஃப் மிஸ்டர் சிவஞானம், மிஸ்டர் ஜோதிமணி அடங்கிய அந்த 3 நபர்கள் கொண்ட நீதிபதிகள் கொண்ட அந்த முழு பெஞ்சு தன்னுடைய தீர்ப்பில் யாருடைய வழக்கு, ராணி வர்சஸ் டிஐஜி ஆஃப் தஞ்சாவூர் ரீஜியன், அது ஒரு பேட்ச் கேஸு மதுரை பெஞ்சில் எடுத்தாங்க. இவர்கள் 3 பேரும் உட்கார்ந்து அதில் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, தி செக் பீரியட் இஸ் unknown to law and therefore it is not acceptable as under the constitution அப்படின்னு தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. ராணி வர்சஸ் தி டிஐஜி ஆஃப் போலீஸ் தஞ்சாவூர் ரீஜியன். அது ஒரு மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் அரசு இப்போது போட்டுள்ள தி கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 2016 அதை மறுபடியும் சட்ட ரீதியாக உள்ளே புகுத்தி பைண்ட் பண்ணிட்டாங்க. ஆகையினால் even now, as per the rules, as per the act, there is a condition of check period, but as per the law, there is no period of check period. சரி, இதில் நமக்கு அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய வாரியான பிரச்சனை எங்கே எழுகிறது என்று பார்த்தீர்களேயானால் 2 அக்யூஷன்ஸ் தான். அதை மட்டும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். 1, கிரிமினல் கேஸ் பெண்டிங் இன் தி கோர்ட் ஆஃப் லா. அதில் P&R இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் டில் சார்ஜ் ஷீட்டட் வி ஆர் எலிஜிபிள் ஃபார் ப்ரமோஷன் என்று இருக்கிறது. ஆனால் அதே கண்டிஷனில் ஒன்ஸ் ப்ராசிக்யூஷன் இஸ் சாங்ஷன்டு அப்படின்னு இருக்கிறது. இது 2ம் முன்னுக்கு பின் முரணாகி இருப்பதனால் நீதிமன்றத்தில் போய் அரசு ஊழியர், ஆசிரியர் நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதை அரசு முன் வந்து டில் சார்ஜ் ஷீட்டட் என்று இருப்பது தான் சரி. ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் பண்ணாலும் 2-3 ஆண்டுகள் காலதாமதம் செய்து நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் வரை அவரை தண்டிக்க வேண்டாம், அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். 2வது, இன்கிரிமெண்ட் சாங்ஷன். Stoppage of increment for 1 year or 2 years with cumulative or without cumulative doesn't matter. இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒருவருக்கு அளிக்கப்படும் தண்டனை என்பது அந்த ஆணை பிறப்பிக்கப்படும் நாளிலிருந்து கவுண்ட் பண்ணப்படுமா அல்லது அவருடைய டேட் ஆஃப் இன்கிரிமெண்ட்டில் இருந்து கவுண்ட் பண்ணப்பட வேண்டுமா என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய பொருள். அரசு ஆணையின்படி date of increment will be the criteria for implementation of the punishment order. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், Honorable Judge மிஸ்டர் தமிழ்வாணன் சொன்ன அந்த ஜோசப் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸில் என்ன சொன்னார்கள் என்றால், தண்டனை என்பது அந்த ஆணை பிறப்பிக்கப்படும் நாளில் இருந்து தான் கணக்கிடப்பட வேண்டுமே தவிர டேட் ஆஃப் இன்கிரிமெண்டில் இருந்து கணக்கிடப்படக்கூடாது. அதற்கு அவர் சொன்ன காரணம், தி அத்தாரிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஹாஸ் நோ லோக்கஸ் ஸ்டாண்டி டு எக்ஸ்டெண்ட் தி பீரியட் ஆஃப் தி பனிஷ்மெண்ட் பியாண்ட் தி பீரியட் ஆஃப் ஆர்டர். உதாரணத்துக்கு உங்களுக்கு விளக்கி சொல்ல ஒன்று சொல்கிறேன். ஒருவருக்கு
இந்த மாதம் ஜூன் மாதம் ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது. 1 வருட காலத்திற்கு ஊதிய உயர்வு, அடுத்த ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்படும் வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்ட் என்று ஆணை பிறப்பித்தால், அது பிறப்பிட்ட நாளான 6/6/2025 ஆரம்பித்து 5/6/2026 முடிந்துவிடும். அப்படி என்றால் 1/7/2026 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேனலுக்கு எனக்கு தகுதி உண்டு. இந்த ஆண்டு 25 ப்ரிப்பேர் பண்ண 17/2025 பேனலில் சேர்க்க மாட்டார்கள். இதுதான் அந்த ஆணையினுடைய அடிப்படை உரிமை. ஆனால் அரசு ஆணைகளின்படி அப்படி அல்ல. 6/6/2025 போடப்பட்ட இந்த அரசு ஆணை 1/7/2026 போடப்படக்கூடிய என்னுடைய இன்கிரிமெண்ட்டை நிறுத்தி வைத்து 30/6/2027 வரை நீட்டித்து 30/6/2007 வரை நீட்டித்து அதன் பின்னர் ஓராண்டு காலம் செக் பீரியட் என்று 30/6/2027 30/6/28 வரை நிறுத்தி வைத்து 1/7/2029 தான் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கப்படும். இதைத்தான் ஜோசப் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸில் நீதியரசர் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். தி எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிக்கு இந்த தண்டனையின் காலத்தை நீட்டிப்பதற்கு எந்தவித முகாந்தரமும் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. நம்ம P&R டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் இவற்றையெல்லாம் சட்டத்துறையோடு கலந்து ஆலோசித்து விதிகளெல்லாம் முறையாக அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா நம்முடைய அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சமுதாயம் மிக்க மிக்க நன்றியுடையதாக இருக்கும் என்று தெரிவித்து இந்த பதிவினை இறுதி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.